குறிப்பாக இந்த செய்தி பதினுடைய முன்னோட்டத்திற்கு ஒரு ஒரு நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன், டைம் எடுத்துக்கிறேன். இது பொதுவான ஜென்ரலாக எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு காரியம், தெரிஞ்சு வைக்க வேண்டிய அவசியமான ஒரு காரியம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு உலகத்தில், இனி என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும். இப்போ நம்ம எதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? அவனுடைய வருகைக்காக. சீக்ரெட் கம்மிங் என்று சொல்லப்படக்கூடிய ரகசிய வருகை, அதில் ரேப்சர் என்று சொல்லப்படக்கூடிய எடுத்துக்கொள்ளப்படுதல், கர்த்தருடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக நாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதான் நம்முடைய இப்போ கூடிய சூழ்நிலை. ரகசிய வருகைக்கு பிற்பாடு உடனடியாக உபத்திரவ காலம் துவங்குகிறது. 3.5 ஆண்டு காலம் உபத்திரவ காலம், அடுத்த 3.5 ஆண்டு காலம் மகா உபத்திரவ காலம் நடக்கும். மொத்தம் 7 ஆண்டு காலம் இந்த பூமியில மனுஷர் எல்லாரும் உபத்திரவப்படுவாங்க. உபத்திரவம்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ அப்படி ஜெயில அடைச்சு வச்சிருவாங்க அப்படிலாம் கிடையாது. கொடுமை பயங்கரமான கொடுமை நடக்கும். பொல்லாத பிசாசை வணங்கும்படி துன்புறுத்துவாங்க. கைகளிலும் நெற்றியிலும் அடையாளத்தை போடுவாங்க. அந்த அடையாளம் இல்லாதவங்க விற்க முடியாது, வாங்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. இது போல ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை 7 ஆண்டு காலம் நடக்கும். 7 ஆண்டு காலம் முடிவில் அடுத்து என்ன நடக்கும்? அர்மெகதோன் யுத்தம். வானத்திலிருந்து இங்கிருந்து ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களும் வான தூத சேனைகள் கூட்டமும் இயேசு கிறிஸ்துவோடு கூட பூமிக்கு இறங்கி வருவாங்க. அதுல மல்கியாவின் சகரியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது போல எடுத்து வாசிக்க வேண்டாம், நீங்க பின்னால வச்சுக்கோங்க. அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துனுடைய பாதங்கள் ஒலிவமலையின் மேலே நிற்கும். அப்பொழுது ஒலிவமலை கிழக்கு மேற்காக 2ஆக பிளந்து போகும். அந்த சம்பவம் எப்ப நடக்கும்? இப்ப 7 வருஷம் முடிஞ்ச அன்றைய தினமே. 7 வருஷம் இன்னைக்கு முடியுதுன்னா அன்னைக்கு நைட்டு அந்த சம்பவம் நடக்கும். அப்போ அந்த அர்மெகதோன் யுத்தத்துல பொல்லாத பிசாஸ் என்றும் வலு சர்ப்பம் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட அந்த லூசிபர் சங்கிலியினாலே பிடிக்கப்படும். அது 1000 ஆண்டு காலம் பாதாளத்திலே தள்ளி அடைக்கப்படும். அந்த 1000 ஆண்டு காலம் இந்த பூமியிலே கர்த்தர் அரசாளுவார். அது 1000 வருஷ அரசாட்சி. அந்த 1000 வருஷ அரசாட்சியினுடைய கடைசி நாட்கள்ல, கடைசி நேரத்துல இந்த பழைய வானமும் பூமியும் அழிந்து போகும். அங்கே வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு உண்டாகும். அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு பிற்பாடு இந்த வானமும் பூமியும், இப்பொழுது இருக்கிற வானமும் பூமியும் அழிக்கப்பட்டு போகும். அப்போ அழிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டும் வலது பார்சத்தில் ஏற்றுக்கொள்வார். மற்றவர்களை செம்மறி ஆடுகளை ஏற்றுக்கொள்வார், வெள்ளாடுகளை கீழே தள்ளிடுவார். அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பொல்லாத சத்துருவும் பங்கடைந்து இல்லாமல் போய்விடும். அதுக்கப்புறமா புதிய வானமும் புதிய பூமியும் உருவாகும். அந்த புதிய பூமியில பரிசுத்த பர்வதத்திலிருந்து எருசலேம், பரம எருசலேமிலிருந்து ஒரு புதிய எருசலேம் ஆகிய பரம சீயோன் என்கிற ஒரு புதிய நகரம், அது கர்த்தரால் கட்டப்பட்ட நகரம் கீழே இறங்கி வரும். அது கீழே இறங்கி வரும். புதிய பூமியில அது ஸ்தாபிக்கப்படும். அப்பொழுது கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருடைய சொந்த பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அதிலே பிரவேசிப்போம். அங்கே இருளே கிடையாது, அதற்கு கதவுகள் கிடையாது, அங்கே ஆலயம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவரே அதற்கு ஆலயமா இருக்கிறபடினால அங்கே ஆட்டுக்குட்டியானவரே ஆலயமா இருப்பார். அதனால அதுக்கப்புறமா நித்திய காலமாக, இத்தனை வருஷம் சொல்லப்படல, நித்திய காலமாக 1000 பல்லாயிரம் வருஷங்கள் கணக்காக ஆண்டரோடு கூட சேர்ந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழப்போகிறோம். இதுதான் ப்ரொசீஜர். இந்த புரோட்டோக்கால் அடிப்படையில தான் காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது சீக்ரெட் கம்மிங் சொல்ல போனா ரேப்சர், எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளப்படுதல்ல யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு போறாங்களோ அவங்க தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. இந்த முதல் ரவுண்டில் யார் தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்க கடைசி ரவுண்டு வரைக்கும் அவங்க இருப்பாங்க. இது நான் சொன்ன மொத்தம் 7 காரியம் இதுல இருக்கு. இன்னைக்கு நடக்க வேண்டிய காரியம் 7 காரியங்கள் மிச்சம் இருக்கு. இப்ப நம்ம ரகசிய வரிகள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் நம்மளாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா? நீங்க கேட்டு பாருங்க. இப்ப ஆண்டவர் ரகசியமா வரப்போறாரு. அவர் ரகசியம் எங்க வருவாருன்னா 3ஆவது வானத்துலதான் வந்து நிப்பாரு, கீழே வரமாட்டாரு. 3ஆவது வானத்துல நிப்பாரு. அப்போ அவருடையவர்கள், கீழே இருக்கிற நம்ம
அந்த ரகசிய வருகை என்பது எடுத்துக்கொள்ளப்படுவோம். மரித்தவர், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பிறகு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இப்படியாக மேகங்களுடனே அவரோடு கூட போவோம். அதுதான் நம்முடைய இறை நம்பிக்கை. இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இதுதான் நடக்க போகுது. நம்ம சொன்னாலும் சொல்லலைனாலும் இதுதான் நடக்கும். நம்ம ரட்சிக்கப்பட்டாலும் ரட்சிக்கப்படலைனாலும் இதுதான் நடக்க போகுது. அதனால அந்த ரகசிய வருகைக்கு ஆயத்தமா இருக்கணும்னா நம்ம என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு பாருங்க. இப்ப ஆண்டவர் உங்களை கூட்டிட்டு போறாருன்னா நமக்கு தகுதி வேணும் இல்லையா? அடிப்படை தகுதி என்ன? மனம் திரும்பி இருக்கணும். அது 7 தகுதி இருக்கிறது. இந்த அடிப்படை தகுதி அப்போஸ்தலர் 2:38 42 வரைக்கும் வீட்டுல வாசிச்சு பாருங்க. மனம் திரும்பணும், ஞானஸ்நானம் பெறணும், பரிசுத்தாவின் வரத்தை பெறணும், அப்போஸ்தலர் உபதேசத்துல இருக்கணும், அவர்களோட அந்யோன்யத்துல இருக்கணும், அவரோட அப்பம் பெக்குதல் இருக்கணும், ஜெபத்துல உறுதியா இருக்கணும். இந்த 7 காரியங்கள் அதுலயும் சொல்லப்பட்டிருக்கு. செய்தி இன்னும் ஆரம்பிக்கல. இது ஒரு முன்னோட்டம் தான் உங்களுக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்க சர்ச்சுக்கு போறீங்களே, அடுத்து என்ன நடக்குன்னு உங்கள்ட்ட யாராவது கேட்டாக்க நீங்க என்ன செய்வீங்க? என்ன சொல்லுவீங்க? என்னமோ தெரியாதுங்க, நாங்க போறோம், போய் உட்காந்துட்டு டீ குடிச்சுட்டு வந்துடுவோம். அது பிரயோஜனம் இல்லை. என்ன நடக்க போகுது துல்லியமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதைத்தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் கற்றுக் கொடுக்கிறோம். சரி, இன்றைக்கான தலைப்பு நீங்க குறிக்கிறவங்களா இருந்தா, எழுதுறவங்களா இருந்தா நீங்க எழுதி கொள்ளலாம். இன்றைக்கான தலைப்பு, உங்களுடைய கடைசி லக்கு எது? which is your final destination? உங்களுடைய இறுதி லக்கு எது? குறிச்சுக்கிட்டீங்களா? சரி, இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் சொல்லப்படக்கூடிய இறுதி இலக்கு எது? எதை நோக்கி நீங்க பயணம் போயிட்டு இருக்கிறீங்க? எதை நோக்கி நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு பேச போகிறார். அப்போ நம்முடைய கடைசி இலக்கு எது? இந்த உலகத்துல வாழ்கின்ற ஒவ்வொருவரும் ஒரு குறிக்கோளோட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. குறிக்கோள் இல்லாம வாழ்றவங்க இருக்காங்களா? லட்சியமே இல்லாம வாழ்றவங்க இருக்காங்களா? தனிப்பட்ட முறையில் ஒருத்தர்கிட்ட கேட்டா, நீங்க என்ன லட்சியத்தோட நீங்க வாழ்றீங்கன்னு கேட்டா, எனக்கு என்னங்க லட்சியம், ஏதோ இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அது பிரயோஜனம் இல்லை. அந்த வாழ்க்கையில பிரயோஜனம் இல்லை. அப்ப இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஒரு குறிக்கோளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அல்லது ஒரு லக்கை அடைய வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதே வேளையில எந்த ஒரு தீர்மானத்தையும் தாங்களே தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரத்தையும் இந்த உலகம் அவனுக்கு தருகிறது. இப்ப உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கிறார், சுதந்திரம் கொடுத்துட்றாங்க. உங்க வாழ்க்கையை முன்னேறி கொண்டு போவதற்கு உங்ககிட்டே சுதந்திரம் கொடுத்துட்றாங்க. நீங்க முடிவெடுக்கிற அதிகாரம் உங்க கையிலே கொடுக்கப்பட்டாச்சு. இப்ப நீங்க ரட்சிக்கப்படுவதும், மனம் திரும்புவதும், பாவ மன்னிப்பை பெறுவதும், ஞானஸ்நானம் பெறுவதும், ஆராதனைக்கு வருவதும் எல்லாம் உங்க கையில கொடுத்தாச்சு. நீங்க நினைச்சா ஞானஸ்நானம் எடுக்கலாம், நீங்க நினைச்சா சர்ச்சுக்கு வரலாம், நீங்க நினைச்சா பரிசுத்தாவின் வரத்தை பெறலாம், நீங்க நினைச்சா எல்லாமே செய்யலாம். இப்ப எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுத்துட்டாரு? உங்கள்கிட்டயே கொடுத்துட்டாரு. முடிவெடுக்கிற அதிகாரத்தை உங்கள்கிட்டயே கொடுத்துட்டாரு. இப்ப நீங்க முடிவு எடுத்துக்கங்க. என்ன முடிவு எடுப்பீங்க? அதுதான் லக்கு, அதுதான் டெஸ்டினேஷன் சொல்லப்படக்கூடிய. டெஸ்டினி என்கிற வார்த்தைக்கு விதின்னு பேரு. அது டெஸ்டினி, விதி இல்லை. நமக்கு விதிக்கப்பட்டது அவ்வளவுதான். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு விதிக்கப்பட்டது என்னமோ அது மாதிரி நடக்கட்டுப்பா, விதிப்படி நடக்கட்டுப்பாங்க. இல்ல இல்ல, விதிக்கப்பட்டதல்ல, இது தீர்மானிக்கப்பட்டது. அந்த தீர்மானிக்கப்பட்ட லக்கை நீங்கள் அடைவதற்கு நீங்கள் பாத்திரவானா இருக்கிறீர்களா? அந்த லக்கு எது என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உதாரணமாக ஒரு சிறு பிள்ளைகள் வீட்டுல இருப்பாங்கல்ல, சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, நீங்க உறவுக்காரங்க வந்திருப்பாங்க. உடனே இவங்க இங்க சின்ன மக, இது பெரிய பொண்ணு, இது சின்ன பையன் அப்படின்னு அறிமுகப்படுத்துவாங்க. அப்படியா, எத்தனாவது படிக்கிற, எந்த கிளாஸ் படிக்கிறப்பா, எந்த ஸ்கூல்ல படிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அப்போ மறக்காம ஒரு கேள்வி கேட்பாங்க, நீ பெரியவனா என்ன ஆக போற? நீங்க கேட்டிருக்கீங்கல்ல? இன்னும் யாரும் கேட்காத மாதிரியே பாக்குறீங்க. உங்களே கேட்டிருக்காங்களா? என்னையெல்லாம் கேட்டிருக்காங்க. சின்ன வயசுல நிறைய பேர் கேட்டிருக்காங்க, என்ன ஆக போற. இப்ப கூட நிறைய பேர் கேட்டிருப்பீங்க பிள்ளைங்கள்ட்ட. என்ன பதில் சொல்லுவாங்க? நான் டாக்டர் ஆவேன், நான் கலெக்டர் ஆவேன், நான் இன்ஜினியர் ஆவேன், நான் டீச்சர் ஆவேன், பிரசிடென்ட் ஆவேன், ஜட்ஜ் ஆவேன், வக்கீல் ஆவேன், சம்திங், எனிபடி, எது வேணாலும் சொல்லலாம். ஆனா அவங்க விரும்பின மாதிரி அவங்க பெற்றுக்கொண்டிருக்கிறாங்களா? சின்ன பிள்ளைங்களை அவங்க நான் விரும்பினதை எத்தனை பேர் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். நான் கூட தான் கலெக்டர் ஆவேன்னு நினைச்சேன். சரி, அப்படிதான் சொன்னாங்க. என்னம்மா, கலெக்டரை விட பெரிய போஸ்ட். ஆமென், அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். அப்ப அந்த விருப்பம் ஏன் நிறைவேற மாட்டேங்குது சொல்லுங்க பாப்போம். அவர்கள் இலக்கு என்ன? அவருடைய இலக்குக்காக அவங்க என்ன பிரயாசப்பட்டாங்க? நான் டாக்டர் ஆவேன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்காக என்ன பிரயாசப்பட்டாங்க? நான் டாக்டர் ஆவேன்னு சொல்லி விருப்பப்பட்டவங்க சயின்ஸ் குரூப்பே எடுத்து படிக்காம இருந்தா என்ன செய்ய? அப்ப பேசிக் அடிப்படை நம்மளும் செய்யணும்ல. அதனாலதான் சொல்றாரு, நீங்க தேர்ந்தெடுக்கிற அந்த அதிகாரத்தை உங்கள்கிட்டயே கொடுத்துட்டேங்கிறாரு. உங்கள்கிட்டயே கொடுத்தாச்சு, அந்த அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குது. இப்ப நீங்க தான் முடிவு எடுக்கணும். ஒரு துல்லியமான ஒரு கணக்கீடு நமக்கு சொல்லுகிறது, இப்படி விருப்பங்களை பூர்த்தி செய்கிற இந்த சூழ்நிலையில சிறு வயதிலே பிரயாசப்பட்ட காரியங்களை 100க்கு 16 பேர் தான் அந்த இலக்கை அடைகிறார்கள். 100 பேர்ல 16 பேர் மட்டும்தான் அவர்கள் விரும்பினதை அதற்கான பல முயற்சி பண்ணி அந்த முயற்சியை அடைகிறார்கள் என்று ஒரு புள்ளி விவர கணக்கு சொல்லுகிறது. பாக்கி இருக்கிற 84 பேருக்கு என்னாச்சு? 84 பேர் என்ன ஆச்சுன்னா, அதுக்காக பிரயாசப்படவில்லை, எனக்கு விதிக்கப்பட்டது அவ்வளவுதான் அப்படின்னு இருந்துட்டாங்க. அப்போ அந்த இலக்குக்காக, அந்த ஆம்பிஷனுக்காக, அந்த ஆட்டிடியூட், அவங்களுடைய செயல்பாடுகள், நடவடிக்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எதுவுமே செய்யல. எதுவுமே செய்யாம அந்த இலக்கை அடைய முடியாது. இந்த உலகத்துல பழமொழி சொல்லுவாங்க, ஆசை இருக்குதான் ராஜாவாகணும்னு, ஆனா அதிர்ஷ்டம் இருக்குதான் கழுதை மேய்க்கணும்னு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராஜாவாகணும்னு ஆசை இருந்துச்சா, ஆனா அதிர்ஷ்டம் எப்படி இருந்துச்சா? கழுதை மேய்க்கணும். என்ன சொல்றது? இது நான் சின்ன பிள்ளை இருந்து கேட்டிருக்கிறேன், அதனாலதான் உடனே மனப்பாடமா வருது. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அப்ப உங்களுடைய கடைசி இலக்கு எது என்பதை முதல்ல தீர்மானிக்கணும். கடைசி இலக்கு எதுன்னு தீர்மானிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப பொதுவாக இந்த உலகத்தை, நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தை 2 குழுக்களாக பிரிக்கலாம், 2 டீமா பிரிச்சிடலாம். ஒரு டீம் கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறவர்கள், 2வது டீம் உலகத்தை சார்ந்திருக்கிறவர்கள். முதல் டீம் என்ன? இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறவர்கள். 2வது டீம் உலகத்தை சார்ந்திருக்கிறவர்கள். சரி, இப்போ நீங்க முதல் குழுவை சார்ந்தவர்களாக இருந்தால் உங்கள் நம்பிக்கை என்னவாக இருக்கும்? இயேசுதான் நம்பிக்கை. முதல் குழுவை சார்ந்தவர்களுக்கெல்லாம். அப்போ உலகத்தை சார்ந்தவர்கள் என்கிற 2வது குழுவுக்கு என்ன நம்பிக்கை இருக்கும்? பணம், படிப்பு, பதவி, பட்டம், அதுபோல உலகத்தில் என்னென்ன இருக்கோ அத்தனை இருக்கும். ஆமா, எல்லாம் இருக்கும். கடைசியில பரிதாபம் தான் இருக்கும். அப்போ உலகத்தை சார்ந்திருக்கிறவர்கள் ஒரு குழுவாகவும் கிறிஸ்துவை சார்ந்திருக்கிற ஒரு குழுவாகவும் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது நிச்சயம். ஏனென்றால் இப்போ விஷயத்துக்கு வாங்க. சங்கீதம் 33ஆம் சங்கீதத்துல இன்னைக்கு நம்ம தான் வாசிச்சோம். 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மைக் கொடுங்கப்பா. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. இவர்கள் கர்த்தரை பின்பற்றுவதால் இவர்களுக்கு இறுதியிலே கிடைக்க போகிற பலன் மிகுதி. என்ன பலன் கிடைக்கும்? வெரி குட், நித்திய ஜீவன். நம்முடைய கடைசி லக்கு என்னவா இருக்கணும்? நித்திய ஜீவன். எல்லாம் சொல்லுங்க பாப்போம். கடைசி லக்கு என்ன? நித்திய ஜீவன். அதனாலதான் ஒரு ஆரம்பத்தை சொல்லிட்டு வந்தேன், என்ன நடக்க போகுது, கடைசியில் என்ன சம்பவிக்குங்கிறத ஒரு 7 பாயிண்ட் உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 யோவான் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். என்னப்பா வருஷம் வருஷம் ஒவ்வொரு வாக்குத்தத்தம் சொல்றாங்களே, வருஷம் வருஷம் ஒவ்வொரு வாக்குத்தத்தம் அட்டை எடுக்கிறனே, வருஷம் வருஷம் ஒவ்வொரு வாக்குத்தத்தம் மாறிக்கிட்டே இருக்கே. அதெல்லாம் மாறும். இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு மாறும், அடுத்த வருஷம் மாறும், அடுத்த மாசம் மாறும். ஒவ்வொரு மாசத்திலயும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறோம். ஒவ்வொரு மாசத்திலயும் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. ஆனா நிலையான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு பண்ணி இருக்கிற வாக்குத்தத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நம்முடைய கடைசி இலக்கு. எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்துல 5, 6, 7 ஆகிய 3 வசனங்கள்ல 5 மட்டும் வாசிங்க, 7 மட்டும் வாசிக்கலாம்.
மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் தன் புய பலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. மனுஷனை நம்பி மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு எனக்கு இருக்கிற திறமைக்கு நான் அப்படி இருந்திருந்தா அவங்க எல்லாம் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவங்கதான் 2வது குழுவை சார்ந்தவர்கள். 6ஆம் வசனம் வேண்டாம், 7 வாசிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து இப்போ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற கர்த்தரை மனுஷன் தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். இவர்கள் தான் முதல் குழுவை சார்ந்தவர்கள். இப்ப எந்த டீம்ல இருக்க ஆசைப்படுறீங்க நீங்க? முதல் டீம்ல கர்த்தரை சார்ந்தவர்களா இருக்கத்தான் விருப்பப்படுறான். ஆனா உலகம் இழுக்குதே, பின்னால பிடிச்சு இழுக்குது. இந்த உலகத்தின் ஆசை, பண ஆசை, பொருளாசை. இந்த உலகத்துல ஜீவனம் பண்ணணும், பெரிய பங்களா கட்டணும், மாளிகை கட்டணும், கார் வாங்கணும், பெரிய இதெல்லாம் உலகம் இழுத்துக்கிட்டே இருக்கு பின்னால. விடுறா, நான் அங்க அந்த அந்த டீமுக்கு போக போறேன் விடுறனால காலை பிடிச்சா தரன்னு இழுத்துட்டு வந்துடும். பண ஆசையை காமிச்சிடும். நல்ல வேலை தமிழ்நாட்டுல லாட்டரி ஒழிச்சாங்க. இல்லைன்னா முக்கால்வாசி போனா லாட்டரிக்கு போயிடும், கால்வாசி போனா பச்சை கடைக்கு போயிடும், பச்சை போடு கடைக்கு. சம்பாதிக்கிறது போற அதுலயே அலைஞ்சு போயிடும். பாதி காசாங்க பாதி காசுங்க. வீட்டுக்கு வரும்போது ஆமா இருக்கிறது போயிடும், சட்டையும் போயிடும், செருப்பு காணாம போயிடும், டெய்லி ஒரு செருப்பு காணாம போயிடும். அதுதான் உண்மை, இதுதான் உலக வழக்கம். அப்ப உலகம், இந்த உலகத்தை சார்ந்திருக்கிறவர்கள் கிறிஸ்துவை சார்ந்திருக்கிற குழுவில இருந்து இழுப்பாங்க. ஆமா இவர் பரிசுத்தவான், உயிர் வராங்க, ஞாயிற்றுக்கிழமைனா வரமாட்டாராம். ஆமா ஞாயிற்றுக்கிழமை இங்க உங்களோட சித்திரம் யாரு சொன்னா? ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்கு உரிய நாள். நான் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் சமூகத்துல போய் நின்று இந்த வாரத்துக்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாள். இந்த வாரம் முழுசும் நான் தைரியமா போகணும்னா, ஆசீர்வாதமா வாழணும்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில போய் ஆராதனையில கர்த்தரை நான் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற நாள் நீங்க சொல்லணும். நீங்க அப்படியே தொடர்ந்து சொல்லிட்டே வாங்க. ஒரு நாள் அவரும் வருவாரு. அங்க என்னதான் நடக்கும் நானும் வந்து பாக்குறேன். இல்ல ஞாயிற்றுக்கிழமை சரி இருந்து என்னமோ சொல்லுவாங்க, இருந்து என் நண்பன் கூப்பிட்டேன் அப்படின்னு போனீங்கன்னா அங்க ஒரே சுத்தி முடிச்சு போட்டு தள்ளிடுவாங்க. கடைசியில இதுதான் நடக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நீங்கள் கர்த்தர் மேல்தான் என்று நீங்க சொன்னாலும், கர்த்தர் மேல்தான் நான் நம்பிக்கையா இருக்கிறேன்னு சொன்னாலும், மனிதர்கள் பல வேலைகள்ல உங்களை இழுத்து கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அது தவிர்க்க முடியாத ஆகிவிடுகிறது. என்ன பண்றதுங்க, தவிர்க்க முடியல, போயிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை நான் அடிக்கடி சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட்டுட்டு எந்த காரியத்துக்கு போனாலும் விளங்காது. அதான் சத்தியம், அதான் உண்மை. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மற்றதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போயிட்டோம்னா அந்த காரியம் விளங்காது நிச்சயமா. அப்ப நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எரேமியா 29:11 ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உங்க பேர்ல நினைச்சிருக்கிற நினைவு கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. அது தீமைக்கானது அல்ல. உங்களை நல்வழிப்படுத்துவதற்காக, சமாதானத்துக்கு நிறைய கடந்து போவதற்காகத்தான் கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பின் பாருங்க, அந்த நோக்கத்தை பாருங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொருவரை குறித்து அவர் துல்லியமாக அறிந்து வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தரை குறித்து அவருக்கு ஃபிங்கர் டிப்ல உங்களை குறித்து தெரியும் அவருக்கு. ஏன்னா நீங்களாம் அவருடைய கரத்தின் கிரியைகள். அவர் உருவாக்கப்பட்டதுனால வந்தவங்க. உங்களை குறித்து மிக துல்லியமாக அறிந்து வைத்திருக்கிறார். நம்ம அவர்கிட்ட தப்பவே முடியாது. அப்ப இந்த உலக வாழ்க்கையில ஒருவேளை நாம் எதிர்பார்த்த லக்கை அடையாமல் இருக்கலாம், அல்லது அதற்கு பல காரியங்கள் சொல்லலாம். அந்த லக்கை அடையாததற்கு பல காரியங்களும் நாம் சொல்லலாம். ஆனால் ஏன் நம்மால் அந்த இலக்கை அடைய முடியவில்லை, நாம் ஏன் ஜெயிக்க முடியவில்லை என்று கேள்விகளும் நம்மத்திலே எழும்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்களே கேட்டு பாருங்க. ஏன் நம்ம அந்த இலக்கை அடைய முடியல, ஏன் அந்த இடத்துக்கு நம்மளால போய் சேர முடியல, ஏன் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியல, ஏன் என்னால ஜெயிக்க முடியல, கேட்டு பாருங்க. கர்த்தர் சொல்றார், அப்படி பார்த்தா
நம்முடைய வாழ்க்கையில பதிலே கிடைக்காத நிறைய கேள்விகள் உண்டு. உண்மைதானே? பதிலே கிடைக்காத கேள்விகள் நிறைய இருக்கு நம்ம கிட்ட. நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, ஏன் நடந்துச்சு, ஏன் எனக்கு முன் நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு, ஆனா பதிலே இருக்காது. இப்படி பதில் பெறாத கேள்விகள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏராளம் இருக்கு. அதெல்லாம் பார்த்தா வாழ முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். பரிசுத்த வேதாகமமானது நம்மை தேவனுடைய அவருடைய தனித்துவமான நோக்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு திசை காட்டியாக செயல்படுகிறது என்பது சத்தியம். சரி, இவ்வளவு இருக்கே, நம்முடைய அந்த டெஸ்டினேஷன் இருக்கே, லெக்கு இருக்கே, அதுக்கு கொண்டு போய் நிறுத்துவதற்காக, அந்த லெக்கை அடைவதற்காக நமக்கு ஒரு வழிகாட்டியாக, திசை காட்டியாக இருக்கிற ஒரே ஒரு கருவி உங்கள்கிட்ட கொடுத்திருக்கிறாரு. இதுதான் பரிசுத்த வேதம். இதுதான் உங்களுக்கு நீங்கள் அடைய போகிற லெக்கை காண்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு திசை காட்டி, ஒரு வழிகாட்டி. இது இல்லாம நம்மால போக முடியாது. கடந்த வாரத்துல வாசிச்சோம், இந்த பரிசுத்த வேதம் தான் நம்முடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். இந்த தீபத்தினால, இந்த வெளிச்சத்தினால நடந்து போனாதான் லெக்கை அடைய முடியும். இல்லைன்னா ஏதாவது ஒரு குழியில சிக்கிக்கொள்ள நேரிடும், ஏதாவது ஒரு படுகுழியில விழுந்துட நேரிடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 தீமோத்தேயு புத்தகத்துல 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். இப்ப 7, 9 மட்டும் வாசிங்க, பிறகு 11க்கு மேல வாசிக்கலாம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம ஒண்ணும் கொண்டு வந்ததும் இல்லை, இதுல இருந்து ஒண்ணும் நம்ம கொண்டு போக போறது இல்லைங்கிறது நிச்சயம். வாசிங்க, 9ஆம் வசனம் வாசிங்க. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள், பணக்காரன் ஆக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளாலும் விழுகிறார்கள். இவங்க 2வது குழுவை சார்ந்தவர்கள். எப்படியாவது பணக்காரன் ஆயினும், எப்படியாவது பெரிய வீட்டை கட்டிடணும், எப்படியாவது காரை வாங்கிடணும். அதுக்கு நியாயமா உழைச்சு சம்பாதிச்சு வாங்கினா தப்பு இல்லை. அடுத்தவன் குடிய கெடுத்து, அடுத்தவனை அழிச்சு, அடுத்தவனை ஏமாத்தி, முடிஞ்ச வரைக்கும் ஏமாத்தி, அப்படி ஐஸ்வர்யமா ஆகணும்னு சொல்லலையே. அப்படி ஐஸ்வர்யவனாக விரும்புகிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டாரு. சோதனை வரும், கண்ணிகள் வரும், கேட்டிலும் அழிவில் அமழ்த்துகிற மதிகேடு நிறைந்திருக்கும், பலவிதமான இச்சைகளை விழுந்துருவாங்க. நடக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று விரும்பாதீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 11ஆம் வசனம் சொல்லுது, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. நீ தேவனுடைய மனுஷனே, இதெல்லாம் விட்டுட்டு நீ ஓடிடு. இதெல்லாம் விட்டுட்டு நீ ஓடு. அப்பத்தான் நீ உன்னை பாதுகாத்துக்க முடியும். பண ஆசை, பொருளாசை, இந்த பொருளாசை மயக்கம், இந்த உலகத்திற்குரிய மயக்கம், இதெல்லாம் உன்னை கொண்டு போய் கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்து விட்டுரும். தேவனுடைய மனுஷனே, இதை விட்டு ஓடு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லு. 12ஆம் வசனம் சொல்லுது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? நித்திய ஜீவனை பெறுவதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். முள்ளிப்பாடியில என்னதான் நடக்குதுன்னு கேட்பாங்க. முள்ளிப்பாடி சர்ச்சுன்னு ஓடுறீங்களே, என்னதான் நடக்குதுன்னு கேட்பாங்க. நீங்க வந்து பாருங்க, இந்த உலகம் நீ பாருங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய நாள். கர்த்தரா இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தனால நாம் மகிமைப்படுத்தும்படி தான் கூடி வந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம், எவ்வளவோ விடுதலை பெற்றுக்கொள்கிறோம். பாருங்க, உலக மனுஷர்கள் பாருங்க, காலையில 6 மணில இருந்து கறிக்கடைக்கு போக ஆரம்பிச்சவங்க. அப்புறம் இன்னைக்கு எங்க டைட்டானிக் பார்க் போட்டு, என்னமோ டைட்டானிக் இது எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. என்னென்ன நடக்குது உலகத்துல, என்னென்ன நடக்குது, அதற்கெல்லாம் நேரம் ஒதுக்கிடுவாங்க. எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்கிடுவாங்க. ஆண்டவர் ஆராதிக்க அடுத்த வாரம் வர்றேன் பாஸ்டர், அதுக்குள்ளே ஆண்டவர் வந்துட்டு போயிடுவாரு. அடுத்த வாரம் சொல்றதுக்குள்ளயுமே ஆண்டவர் வந்துட்டு போயிடுவார். அப்புறம் நம்ம விடப்படுவோம், கைவிடப்பட்டவர்கள் ஒருத்தரா எண்ணப்படுவோம் என்பது நிச்சயம்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இங்க 12ஆம் வசனத்துல வாசித்தது போல, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். போதும். அப்படியானால் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்ல சம்பளம் வாங்கி நல்ல வீடு கட்டி நல்லா வாழ்றது தவறா? எதற்காக அழைக்கப்பட்டீங்கன்னு சொல்றாரு. அப்ப நல்லா படிச்சு நல்லா உழைச்சு நல்லா சம்பாதிச்சு நல்ல வீடு கட்டி நல்ல குழந்தைகள் நல்ல ஒரு ஆசீர்வாதமா வாழ்றது தப்பான்னு கேட்கிறேன். அது தப்பு இல்லை. நியாயமாய் வந்த நேர்மையா வந்த எல்லாமே நல்லது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்டார். கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருந்தாருன்னு அதுல வேதனையே இருக்காது. அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க, இதற்கு என்னையா பாருங்க, லூக்கா சுவிசேஷத்துல 2 பேதுரு பேருங்க, சமயம் இல்லை. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10-11. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி கர்த்தர் சொல்றாரு, சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவைகளை செய்தால் நீங்கள் ஒருபோதும் இடறி விழுவது இல்லை. 2வது டீம் முதல் டீமை இழுக்க மாட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு ஆஸ்தி அந்தஸ்துகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு உலக ஞானமும் அறிவும் இருந்தாலும் சரி, அது உங்களுடைய லக்கு அல்ல. நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் அல்ல. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு அரசாங்கத்துல ஒரு பியூன் வேலை கிடைச்சிருச்சு. பியூன் வேலைன்னு என்ன தெரியுங்களா? எல்லா அதிகாரிகளுக்கும் டீ ஊத்தி கொடுக்குற வேலை. இவர் நோட் எடுத்து சொல்லுவாரு, பேப்பர் வாங்கிட்டு சொல்லுவாரு, ரப்பர் வாங்கிட்டு சொல்லுவாரு, பென்சில் எடுத்து சொல்லுவாரு. இது செய்யற வேலை பியூன் வேலை. ஒரு பியூன் வேலை கிடைச்சிருச்சு. இப்ப இவர் பியூன் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு முன்னேறி ஒரு கிளர்க் ஆகிறாரு. ஒரு கிளர்க் ஆனே அவருக்கு ஒரு டேபிள் கொடுத்துருவாங்க. இப்ப கிளர்க் ஆயாச்சு. அதுல கிளர்க் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் படிப்படியா முன்னேறி அப்புறம் ஒரு அடுத்த போஸ்டிங் ஒரு விஏஓ கூட போயிடலாம். ஒரு விஏஓ ஆயிட்டார். ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜேஎஸ் கூட ஜேஎன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் விஏஓ கூட ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் படிச்சு அப்புறம் முன்னேறி ஒரு ஆர்ஐ ஆயிட்டாரு. அப்புறம் கொஞ்சம் பிரயாசப்பட்டு முயற்சி பண்ணாரு, தாசில்தார் ஆயிட்டாரு. தாசில்தார் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நாள்ல ஒரு சப் கலெக்டர் போஸ்டிங் வந்துருச்சு. சப் கலெக்டர் ஆனி கொஞ்ச நாள்ல ரிட்டையர்ட் ஆகிறதுனால கலெக்டர் ஆயிட்டாரு. எங்க இருந்து வந்தாரு? படிப்படியா. சரி, அப்போ அரசு துறையில அதுக்கப்புறமா ஒரு உயர் பதவி கலெக்டர். அந்த கலெக்டர் இந்த இதுக்கு போடுங்க, இந்த டீமுக்கு போடுங்க அப்படின்னு ஏதோ ஒரு துறை ஒதுக்கி கொடுப்பாங்க. அப்படி அரசாங்க துறையில அவர்கள் ஒரு உயர் பதவியில போய் நிக்கிறாங்க. நான் கேட்கிறேன், இப்போ இவங்க வாழ்க்கையில ஜெயிச்சுட்டாங்களா இல்லையா? ஜெயிச்சுட்டாங்க, சரிதானா? வாழ்க்கையில ஜெயிச்சுட்டாங்களா? நான் சொல்றேன் இல்ல. வெறும் அரசாங்கத்துல கொடுக்கிற பதவியோ பட்டமோ பணமோ பொருளோ அவனுடைய உயர் பொறுப்போ அவன் வெற்றிக்கு அடையாளம் அல்ல. ஒரு பக்கமா ஏறி போயிட்டாரு. இப்ப போய் அங்க இருந்து நின்று பாக்குறாரு, வெற்றி இலக்கு எங்க இருக்குனாக்கு ஆப்போசிட்ல அங்க இருக்கு. அதான் ஒன்றுக்கு ஒன்று எதிரானது. கிறிஸ்தவமும் உலகமும் ஒன்றுக்கு ஒன்று எதிரானது. நீங்க உலகத்துல மேல போயிட்டீங்க, கிறிஸ்துவுக்குள்ள எவ்வளவு வளர்ந்துருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள்ள எவ்வளவு தூரம் போயிருக்கிறீங்க? நான் ஏற்கனவே கடந்த வாரத்தை சொன்ன நினைக்கிறேன், பைபிளே இல்லாதவங்க என்ன இருக்கிறாங்க. தயவா எனக்கு கேளுங்க, தயவாசி கேளுங்க. உங்களுக்கு பைபிள் இல்லைன்னா சொல்லுங்க, உங்களுக்கு பைபிள் நிச்சயமா நான் வாங்கி தரேன். அதுக்கு நீங்க பணம் கொடுக்க வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னு சொல்லுங்க, உங்களுக்கு வாங்கி தரேன். எத்தனை பேர் நான் இது வரைக்கும் யாருக்கும் பைபிள் கொடுத்ததுக்கு பணம் வாங்குவோம். ஆரம்பத்துல எனக்கு இல்லாதப்போ எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அது மாதிரி நானும் உங்களுக்கு வாங்கி தரேன். கர்த்தருடைய வேதத்தை வாசிங்க, நேசிங்க. நான் சொன்னேன், முதல் விசுவாசினா முதல் வாசி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 16:26 அதே வார்த்தையை சொல்றாரு. மத்தேயு 16:26 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி ஒரு மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? வாசிங்க அடுத்து. மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? இதெல்லாம் கேட்டு பாருங்க. மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக
எண்ணத்தை கொடுப்பான். இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு 100 கோடியோ இல்ல 1000 கோடி கையில கொடுத்தாரு, அவன் வீர கொடுன்னு நம்ம கொடுத்துருவோமா? ஒரு கப்பல்ல வேலை வாங்கினது மாதிரிதான். வேற கப்பல்ல வேலை இருக்குன்னு சொல்லி கூட்டி போயிட்டு என்ன வேலையா? பாதி கடல்ல நிக்கும் போது இறங்கி தள்ளணுமா? அப்ப சம்பளத்தை யாரு வாங்குறது? அது மாதிரிதான் ஆயிப்போச்சு இப்ப. அது மாதிரிதான் இப்ப சொல்றாரு. மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? எதையும் கொடுக்க முடியாதுங்க. உங்க ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுக்க முடியும்? நிச்சயமாய் முடியாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எவ்வளவு பெரிய திறமையான அல்லது சாதனையாளர்களாக நீங்கள் இருந்தாலும் கூட வாழ்ந்தீர்கள் என்பதை விட, அந்த உலகத்துல வாழும்போது பெரிய திறமையான ஆளா வாழ்ந்தேன், சாதனையாளரா வாழ்ந்தேங்கிற சொல்றதை விட, நித்திய ஜீவனை பெறுவதற்காக என்ன செய்கிறீர்கள் என்பதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். பெரிய சாதனை செஞ்சேன் அப்படின்னு சொல்றதை விட நித்திய ஜீவனுக்காக என்ன செஞ்சீங்கன்னு தான் கர்த்தர் பார்க்கிறார். சாதனையாளர்களை உருவாக்குகிறவரும் கர்த்தர் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவனுக்காக பிரயாசப்பட்டவர்கள். ஒரு அறிக்கை சொல்லுகிறது, இந்த உலகத்துல எத்தனையோ கண்டுபிடிப்புகள், புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதுல 68% மேல யூதர்கள் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. யூதர்கள் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மறுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவர்கள் உன்னதமான தேவனை தங்களுக்கு சொந்தமாக கொண்ட ஜாதி, உன்னதமான தேவனை தங்களுக்கு சொந்த தெய்வமாக கொண்ட ஜனம். வாக்கியம் உள்ளது, கர்த்தரை தன் சொந்த தெய்வமாக கொண்ட ஜனம். அதனாலதான் கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு, அறிவை கொடுத்திருக்கிறாரு. அதை காட்டில் மேன்மையான காரியங்களை, மகத்துவங்களை காண்பதற்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அவ்வளவு செய்யறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 21 வரைக்கும் குறிச்சுக்கங்க. அவ்வளவு வாசிக்க நேரம் இல்ல. 12, 13 மட்டும் வாசிக்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று பவுல் பிலிப்பியருக்கு முழு சொல்லுகிறார். இந்த 12, 13ஆம் வசனத்துல பாதி சொல்றாரு பாருங்க, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. போதும். நீங்கள் எதற்காக பிடிக்கப்பட்டீர்கள்? எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? எதற்காக முள்ளிப்பாலில் அமர்ந்திருக்கிறீர்கள்? ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் ஏற்கனவே உங்களுக்கு நடந்த பின்னானவைகளை நீங்கள் மறந்து, உங்களுக்கு முன்னானவைகளை, உங்களுக்கு முன்பாக இருக்கிறவர்களை நாடி, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க லக்கை நோக்கி தொடர ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க லக்கு எது இப்ப? ஆமென். அதனால சொல்றாரு, எல்லாத்தையும் மறந்துருங்க. முன்னானவை ஏற்கனவே நடந்ததெல்லாம் மறந்துட்டு இப்ப முன்னானவைகளை நாடுங்க. உங்களுக்கு முன்னால இருக்கிறது நித்திய ஜீவன். அந்த முன்னானவைகளை நீங்கள் நாடி, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. நீங்க சொல்றீங்களா ஒரு தடவை 14ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை பண்ணிருக்கிறீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 15ஆம் வசனம் சொல்லுது, ஆகையால் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். போதும். நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தனை தான் நமக்குள்ள வரணும். எங்க போனாலும் சரி, நீங்க பெரிய பட்டம், பதவி, பட்டம், பணம் வந்ததுக்கு அப்புறமா அதெல்லாம் ஒரு பக்கம் வந்ததுக்கு அப்புறம் இதை மறந்துடக்கூடாது. நீங்க தேறினவங்களா இருந்தா இதே சிந்தையா இருங்க. எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு கண் அங்க மேல இருக்கணும். எங்க? நித்திய ஜீவன் மேல இருக்கணும். எவ்வளவு பெரிய உதவி, உயர் பதவிக்கு வந்தாலும் ஒரு கண் அங்க இருந்துகிட்டே இருக்கணும். எவ்வளவு திறமையான ஆளா இருந்தாலும் சரி, பெரிய பிரபலமான ஆள் இடத்துக்கு வந்துட்டாலும் சரி, ஒரு கண் அங்க இருக்கணும். எங்க இருக்குன்னு அதை மட்டும் விட்டுறக்கூடாது. ஏன்னா வியாபாரியை சொல்ற மாதிரி போனா கிடைக்காது, பொழுது விழுந்தாச்சு. அது மாதிரி போனா திருப்பி கிடைக்காது. ஒரு டைம் உங்களுக்கு இந்த வாய்ப்பு தவறிடுச்சுனாக்கு திருப்பி உங்களை அந்த வாய்ப்பை எடுக்கவே முடியாது. நித்திய ஜீவன் இழந்துட்டீங்கன்னாக்க திருப்பி வர வாங்க முடியுமா? முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுல 16, 17, 12 வீட்டுல வாசிங்க. 18 மட்டும் வாசிங்களேன். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அநேகர் எப்படி நடக்கிறாங்களா?
அப்படின்னா என்னவா? உலக 2வது குழுவை சார்ந்தவர்கள், உலகத்தை சார்ந்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க? நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல பதவியில இருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், இப்படி அதுலதான் இருக்காங்க. அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், வேறு விதமாய் சிந்திக்கவும் செய்கிறார்கள். 19ஆம் வசனம் சொல்லுது, நம்ம அவர்கள் நம்மளுடைய முடிவு அழிவு. போதும், அதுக்கு மேல வேண்டாம். அவர்களுக்கு முடிவு வந்துருச்சு, ஏற்கனவே நிர்ணயம் பண்ணியாச்சு. அப்படிப்பட்டவருடைய முடிவு அழிவு. நல்ல கவனமா பாருங்க. 2வது குழு உலகத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் முடிவு அழிவு. அவங்க அதோட அழிஞ்சு போயிடுவாங்க. 20ஆம் வசனம் சொல்லுது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. இது முதல் குழுவாய் சார்ந்த நம்மை குறிக்கிறது. நம்முடைய குடியிருப்போ, எல்லாம் சொல்லுங்க பாப்பா. நம்முடைய குடியிருப்போ அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதாங்க நம்ம லக்கு, கடைசி லக்கு, ஃபைனல் டெஸ்டினேஷன் சொல்லப்படக்கூடியது நித்திய ஜீவன். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ரகசிய வருகைக்கு பின்பாக இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ல யாரும் இருக்க மாட்டாங்க. பைபிள் இருக்கும், வார்த்தை இருக்கும், இது சொல்லிருக்க இது என்ன அர்த்தம்னு தெரியாது. ஏன்னா அர்த்தம் சொல்லுகிற ஆவியானவரும் எடுத்துக்கொள்ளப்படுவார், மனவாட்டியோடு கூட பரிசுத்தாவியானவரும் எடுத்துக்கொள்ளப்படுவார். அப்ப அர்த்தம் சொல்ல யாரும் இருக்க மாட்டாங்க. நான் நினைக்கிறேன் அர்த்தம் சொல்றதுக்கு ஆள் இருக்கனால இன்னும் ஆண்டவர் வரலன்னு நினைக்கிறேன். உண்மை. 21ஆம் வசனத்துல ஒரு குறிப்பை மட்டும் வாசிங்க. அவர் நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக அற்பமான சரீரத்துல இருக்கிறான், ஆனா மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக நம்மை மறு ரூபப்படுத்துவார். அதுதான் ரகசிய வரைகளை நடக்க போற காரியம். இந்த அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரமாக அவர் மறுரூபப்படுத்தி அவர் கொண்டு போடுவார். திருப்பி வர்றாங்க, 7 ஆண்டுகள் கழிந்து மறுபடியும் வர்றாங்க. அந்த புரோட்டோக்கால் அடிப்படையில யார் எது முன்னால் நடக்கணும், எது அப்புறம் நடக்கணுங்கிற அந்த வரிசை கிரமத்தின்படி நடக்குச்சு. இப்ப சொல்லுங்க, உங்களுடைய கடைசி இலக்கு என்ன? கலெக்டர் ஆகணுமா, கவர்னர் ஆகணுமா, கோட்டையில கொடியேற்றணுமா? அத இலக்கு. நம்முடைய இலக்கு நித்திய வச்சு கர்த்தருக்கு மகிமை உண்டாக. ரொம்ப நேரம் காக்க வைக்க விரும்பல, ஆனா நேரம் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாக. வீட்டுக்கு போய் தான் சமையல் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க, வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்திருப்பாங்க. அதுவும் இல்லை, இந்த நான் எடுக்கணும்னா குறைஞ்சது 120 வசனம் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, இன்னும் 4 பக்கம் அப்படியே இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பரவாயில்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் இதோடு கூட நான் நிறைவு செய்கிறேன். இறுதியாக ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம நிறைவு செய்வோமா? 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11-12 மட்டும் வாசிச்சு. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சி. அந்த ஜீவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்பதே அதற்கு சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். எல்லாம் சொல்லுங்க, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அருமையான வாய்ப்பாடு. நல்ல தெளிவா சொல்றாரு. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நித்திய ஜீவன் உண்டு. குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அழகான வாய்ப்பாடு. இது மறந்துடுவீங்களா? நீங்க சொல்லுங்க பாப்போம் ஒரு முறை. பைபிளை பார்க்காம சொல்லுங்க. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இப்ப நீங்க ஜீவன் உள்ளவர்களா இருக்க விரும்புறீங்களா? முதல் டீம்ல இருக்கணுமா, 2வது டீமுக்கு போயிருந்தீங்களா? பெற்றுக்கொள்ளுங்க. நான் முதல் டீம்ல தான் இருப்பேன், நித்திய ஜீவனை சுதந்திரிப்பேன், அதுக்காக என்னத்தை வேணாலும் இழந்து போவேன், அதுக்காக எதை வேணாலும் இழந்து போகலாம். அதான் சொல்றாரு, மனுஷன் எவ்வளவு திரளான ஆஸ்திகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. இந்த ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுக்க முடியும்? ஒன்றும் கொடுக்க முடியாது. அதனால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க உங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷன், கடைசி லக்கு நித்திய ஜீவனாக இருக்கணும். அதாவது மத்தேயு 6:33 சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பிறகு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். யோவான் 17:3 சொல்லுகிறது,
ஒன்றான மெய் தேவனாகி உண்மையும் நீர் அனுப்பினவராகி உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இயேசு யாருன்னு தெரியாம நித்திய ஜீவன் இல்லை. அதனாலதான் கடைசியில 1:5-11 வாசிச்சு முடிக்கிறாரு. குமாரனை உடையவன் ஜீவன் உள்ளவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். கத்தோலிக்க பிள்ளைகளே, கடைசி லெக்க அடையணும்னா குமாரனாகிய மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கணும். அவரை ஏற்றுக்கொண்டிருக்கணும். அவர் சொன்ன பாதையில நடந்திருக்கணும். அதுல நீங்க முழுக்க முழுக்க இருந்தீங்கன்னா நித்திய ஜீவன் உங்களை விட்டு போகாது. உங்களை தேடி வந்து கூட்டிட்டு போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா.